பிரைஸ் த லார்ட். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். பைபிளில் இப்படி ஒரு வசனம் இருக்குங்க. அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சின்ன வயதுலேருந்து நிறைய பாவத்திலையும் ஈடுபட்டிருந்தேன். பாவம்னா விபச்சாரம், வேசித்தனம், குடி, சிகரெட்டு, இந்த மாதிரி அடுக்கடுக்கான சொல்லிட்டு போகலாம் பாவங்கள். இந்த மாதிரி பாவத்திலேருந்து இன்றைக்கி நிறைய பேர் விடுபட முடியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி பாவத்திலேருந்து விடுபடணும்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அவர் மாற்றம்தான் அவருடைய இரத்தத்தினால் கழுவும்போது நீங்கள் விடுதலையாக முடியும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும் என்று பைபிள் சொல்லுது. அதனால் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, அதாவது எனக்காக அவர் மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறாரு, என் பாவத்தை அவர்னால தான் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கும்போது உங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும். இன்றைக்கி கர்த்தர் எனக்கு மனம் திரும்பி வாழ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, திரும்பி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காரு. அந்த வாழ்க்கையை நாங்கள் சரியாக பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்வதற்கு அதுக்கு தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம். கிறிஸ்துவ மத மாற்றம் கிடையாது. மதத்துக்கு அப்பாற்பட்டது தான் கிறிஸ்துவின் அன்பு எப்படி தெரியுமா? ஒருவேளை நான் ஒரு கொலை செஞ்சிருந்தா அந்த பாவத்துக்கு அவரே ஏற்றுக்கொண்டு அதுக்குண்டான தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டு, நீ உன்னுடைய பாவத்துக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவர் போனவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து என்னை உயிர்ப்பித்தார். இது காட்டிலும் இந்த பூமி உலகம் ஒரு 70 to 80 வருஷம் உலகம் வாழ்க்கை தான். இதுக்கு பிறகு மனுஷனுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது. அந்த நித்திய வாழ்க்கைக்கு தகுதிப்பட தான் இயேசுவை ஏற்றுக்கணும். அவர் தான் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கார். அவர் மூலியமாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போக முடியும். வேறு வழியை நம்ம போகிறதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அவர் ஒரு நாளில் வருவார், மறுரூபமாக்கப்படுவோம். அந்த நாளில் நீங்கள் கைவிடப்படாதபடி அவர் அண்டிக்கொள்ளும் யாவரும் பாக்கியவான்கள். அவரை யாரெல்லாம் நம்புறீங்களோ அவர் எல்லாத்துக்கும் பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசல்கள் உண்டு, அதில் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்த பண்ண போகிறேன்னு சொல்லி இங்கேருந்து மரித்து உயிர்த்திருந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனார். அங்கே போய் ஸ்தலத்தை ரெடி பண்ணிட்டார். பிதாவின் கட்டளைக்காக அவர் காத்து கொண்டிருக்காரு. அவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அதனால தான் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்க போகிறீங்க. அவர் வரும் நாளிலே நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. இது சரியான சத்தியத்தை நான் சொல்லியிருப்பேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். நீங்களும் வருகையில் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பீராக.